Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் பயங்கர ஆயுதங்களுடன் கல்லூரி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். சம்பவம் குறித்த விரிவான தகவல் என்ன? தற்போதைய சூழல் குறித்த விரிவான விவரங்களையும் வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மதுரையில் பயங்கர ஆயுதங்களை கொண்டு கல்லூரி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கல்லூரி மாணவர்கள் போதையில் இந்த ரகளையில் ஈடுபட்டார்களா என்பது குறித்தும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவர்கள் தாக்கிக் கொள்ளும் அந்த அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை பசுமலை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி அருகே கல்லூரி மாணவர்கள் இருதரப்பாக கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களாலும் கல் உள்ளிட்டவைகளை கொண்டும் பயங்கரமாக அவர்கள் மோதிக்கொள்கின்றனர். சாலை நடுவே நடைபெற்ற இந்த அடிதடி மோதல் சம்பவம் என்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. போதையில் அந்த ரகளையில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் தினந்தோறும் கொலை கொள்ளை உள்ளிட்ட அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இன்று மாலை பசுமலை பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அந்த பகுதியில் இரண்டு தரப்புகளாக சாலை நடுவே கத்தி ஆயுதங்களை கொண்டு போட்டு கல் உள்ளிட்டவைகளை எடுத்து எறிந்தும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவைகளை சேதப்படுத்தியும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு அந்த நடு சாலையில் மோதிக்கொள்கின்றனர். இதனால் அப்போது மக்கள் அச்சமடைந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்ததும் காவல்துறையினர் வருவதை கண்ட அந்த கல்லூரி மாணவர்கள் அங்கிருந்து தப்பி சென்று இருக்கிறார்கள். இந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த மாணவர்கள் இந்த போதையில் ஏதோ இது போன்ற அந்த சம்பவத்தில் தாக்குதலில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்தில் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கல்லூரி மாணவர்கள் குறிவைத்து அந்த போதை மாத்திரைகள் விற்பனை செய்யும் அந்த கும்பலை சேர்ந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் கல்லூரி மாணவர்கள் இந்த ஆயுதங்களை கொண்டு தாக்கிக் கொண்டுள்ள காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் இது மதுரை மாநகர காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து இந்த விசாரணை என்பதை நடத்தி வருகின்றனர். இதில் ஈடுபட்டவர்களை அந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.